என்னாச்சு தியா? பால் சாப்பிட்டுட்டு அங்கேயே குடிச்சிட்டு வர வேண்டியதானே, அது எதுக்கு இங்கே எடுத்துட்டு வந்திருக்கா? அது வந்துங்க, அத்தை அத்தை தான் கொடுத்து விட்டாங்க. அம்மாவா? அம்மா உன்கிட்ட பால் கொடுத்தாங்களா? சரி, கொடுத்தா அங்கேயே குடிச்சிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு அதை இங்கே தூக்கிட்டு வந்திருக்கா? இல்லைங்க, உங்களுக்கு தான் கொடுத்து விட்டாங்க. எனக்கா? நான் தான் சாப்பிட்டுட்டு அங்கேயே குடிச்சிட்டு வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு கொடுத்து விட்டுருக்காங்க? அது வந்து நீங்கள் ஒழுங்காக சாப்பிட்ருப்பீங்களோ என்னமோ தெரியலன்னு கொடுத்து விட்டாங்க. இல்லையே, நான் சாப்பிட்டுட்டு அங்கேயே பால் குடிச்சிட்டு வந்துட்டேன். இதுக்கு மேலே எதுக்கு அம்மா கொடுத்து விட்டாங்க? அதான் நான் பார்த்தேன், என்னடா சம்மந்தமே இல்லாமல் கோயிலுக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்களேன்னு. ஓ, அம்மாவுக்கு இப்போதான் புத்தி வந்திருக்கு. அவங்க சார்பாக முறை பண்ணுறாங்களோ? மேடம் என்கிட்ட நேரடியாக சொல்ல கூச்சப்பட்டுக்கிட்டு தயங்கி தயங்கி நிற்கிறாங்க. அந்த சித்ரா இந்த வீட்டுக்கு வந்ததில் நடந்த ஒரே நல்லது இதுதான், அம்மா மனசு மாறுது. இது போதும். சரியா அதை கையில வச்சுட்டு நிக்க குடுமா. இது இங்கேயே இருக்கட்டும். சரி, உன் மாமியார் வேற என்ன சொன்னாங்க? என்ன பேய் எறிஞ்ச மாதிரி நிக்க? கோவில்ல வாய் கிழிய பேசுன, இங்க என்ன வாயவே திறக்க மாட்டா? உன் மாமியார் சொல்லாதத நான் சொல்லவா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். தியா, நம்ம ரொம்ப நாளா எதுக்கு ஆசைப்பட்டோமோ அது நடந்துடுச்சு. நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆகி இங்கே வந்து 4-5 மாசம் ஆக போகுது. ஆனா ஒரு நாள் கூட அம்மா நம்மளை பத்தி யோசிச்சதே கிடையாது. தடவை அவங்களா இதெல்லாம் செஞ்சிருக்காங்க. அப்போ அவங்க உன்னை ஏத்துக்கிட்டாங்கன்னு தானே அர்த்தம். அதனால அதை நம்ம செலிப்ரேட் பண்ணி தானே ஆகணும். என்ன, உனக்கு ஓகேவா? உனக்கு ஓகேனா எனக்கு ஓகே. என்னம்மா? உங்களுக்கு ஓகேனா எனக்கு ஓகே. தியா, எனக்கு உன்ன மாதிரியே ஒரு பொண்ணை பெத்து கொடுத்துரு. நீ, நான், நம்ம பாப்பா, நமக்குன்னு ஒரு குடும்பம். பாத்தியா, அதுக்கு மேல என்ன வேணும்? அத்தையும் மனசு மாறிட்டாங்க. ஆனா கல்யாணம் ஆகி 6 மாசம் ஆகுது, இன்னும் எனக்கு ஒரு குழந்தை உருவாகல. அத்தை மனசு மாறினதுக்கு காரணமே நான் உங்களுக்கு வாரிசு பெற்று கொடுப்பேன் தான். ஆனா அதுக்கான எந்த அறிகுறியும் உடம்புல தெரியல. ஒருவேளை என்னால குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்னா எல்லாரும் என்னை வெறுத்துருவாங்களா? பாட்டி சொன்ன மாதிரி சித்ராவை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்களா? கடவுளே, இது எதுவும் நடக்கக்கூடாது. கிளம்பிட்டியா? போலாமா? போலாங்க. ஏங்க? சொல்லுமா. அப்போ நிலாவுக்கு நிச்சயம் நடக்காதா? இல்ல தியா, அவளுக்கு நிச்சயம் நின்றுடுச்சு. அந்த ராகுல போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிடுச்சு. அதுல யாருக்கும் எந்த வருத்தமும் கிடையாது. ஒரு கெட்டவன் கையில நம்ம பிள்ளைய புடிச்சு கொடுக்கறத விட அவ நம்மளோட இருக்கிறதே நல்லது தானே. நிலா சின்ன பொண்ணு, அவளுக்கு இன்னும் வயசு இருக்கு. பொறுமையா மாப்பிள்ளை பார்த்து நல்ல மாப்பிள்ளைக்கு அவளை கட்டி கொடுக்கணும். அதுவும் சரிதாங்க. அவசர அவசரமா அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி கஷ்டப்படாம இருந்தா சரி. நிலாவுக்கு பொறுமையாவே மாப்பிள்ளை பார்க்கலாங்க. அதாம்மா, நானும் அர்ஜுன் கிட்ட தான் சொல்லியிருக்கேன். அவங்க எதுக்கு நிலாவுக்கு அவ்வளோ சீக்கிரமா மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னு தெரியல. அவசர அவசரமா பார்த்ததால் தான் ராகுலை பத்தி தெரியாம அவனுக்கு சம்மதம் சொல்லிட்டாங்க. இப்பதான் எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு. இனி எல்லாம் நல்லதா தான் நடக்கும். ஆதி, அம்மா. ஆதி, கிளம்பிட்டீங்களா 2 பேரும்? கிளம்பியாச்சுமா. சரி, பாட்டியும் சித்ராவும் கிளம்பிட்டாங்க. நான், பாட்டி, சித்ரா, அப்பா, நாங்க 4 பேரும் ஒரு கார்ல போயிடுறோம். நீங்க 2 பேரும் இன்னொரு கார்ல வந்துருங்க. எதுக்குமா? நீங்க வேணா எங்க கார்ல வாங்க. இல்ல
பாதி நீங்க 2 பேரும் தனி கார்லயே வாங்க. நாங்க 4 பேரும் கிளம்பிட்டோம். இனி மண்டபத்துக்கு போக வேண்டியதுதான். கீழே எல்லாரும் ரெடி ஆயிட்டாங்க. நாங்க அப்படியே கிளம்புறோம். நீங்களும் வந்துருங்க. சரிம்மா. ம். அம்மா இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆமாங்க, முன்னெல்லாம் அத்தை என் மேலே கோவப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்போலாம் என் மேலே கோவமே படமாட்டுறாங்க. பின்ன ஒரே ஒரு மருமகளாச்சு, உன் மேல இப்படி கோவப்படுவாங்க? போங்க. எங்க எப்பவும் அத்தை என்கிட்ட இதே மாதிரி இருப்பாங்களா? கண்டிப்பா இருப்பாங்க. நமக்குன்னு ஒரு குழந்தை வந்துடுச்சுன்னா இதை விட இன்னும் நல்ல பாசமா இருப்பாங்க. என்னடி சிரிக்கிறா? ஒன்றும் இல்லை. சரி சரி, எல்லாரும் கிளம்பிட்டாங்க, நம்ம மட்டும்தான் நிலைடு. போலாமா? போலாம். சரிப்பா. என்ன அண்ணியாரி ரெடி ஆயிட்டீங்க போல? ஷெனிலா பயமா இருக்குடி. ஏண்டி எதுக்கு பயப்படுறா? தெரியலடி, பயமா இருக்கு. மக்களே கிளம்பிட்டீங்களா? கிளம்பியாச்சு ஆண்டி. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து சீர் எடுத்துட்டு வந்துட்டாவ. இனி ஒன்னதாமா கூப்பிடுவாவ. ரெடியா இரு. சரிம்மா. ஹேட்டி சரண்யா, அவளுக்கு ஏதாவது குடிக்க ஏதாவது வேணும்னா எடுத்துட்டு வந்து கொடு. பயந்துட்டே நிக்கா. சரிம்மா, நான் எடுத்துட்டு வந்து தாரேன். ஹேட்டி ஏதாவது வேணும்னா சரண்யா கிட்ட கேளு, அவ கொண்டாந்து கொடுப்பா. சரிம்மா. அங்க வேலை கிடக்கு, நான் வரேன். ஏண்டி சத்யா, குடிக்க ஏதாவது எடுத்துட்டு வரவா? வேண்டாம்டி. ஏன்டி? ஏற்கனவே பயந்து போய் நிக்க. காலையிலயும் ஒழுங்கா சாப்பிடல. ஏதாவது ஜூஸாவது வாங்கிட்டு வரேன், குடி. இல்லடி, எனக்கு எதுவும் வேண்டாம். ஏண்டி நல்லா தானே இருந்த, இப்போ என்னாச்சு? தெரியலடி நீலா, வீட்டுல இருந்த வரைக்கும் ஒன்றும் தெரியல. ஆனா இங்க வந்து இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போக போறோம்னு நினைச்சாலே பயமா இருக்குடி. பாருடி சத்யா, நீ எங்கேயும் போக போல, எங்க வீட்டுக்கு தான் வர. நான் ஒன்றும் உன்னை நாத்தனார் கொடுமைலாம் பண்ண மாட்டேன். அப்புறம் எதுக்கு பயப்படுற? போடி, கிண்டல் பண்ணாத. நானே பயத்துல இருக்கேன். நான் வேணா அர்ஜுனை வர சொல்லட்டுமா? அவரையா? வேண்டாம் வேண்டாம். என்னடி அர்ஜுன் முன்ன பின்ன தெரியாத மாதிரி பயப்படுற? 2 பேரும் லவ் பண்ணி தானடி கல்யாணம் பண்றீங்க, அதுக்கே இப்படி பயப்படுற? தெரியலடி நிலா, காலையில வரைக்கும் நல்லா தான் இருந்தேன். என் மண்டபத்துக்கு வந்ததுமே பயமா இருக்கு. கூட்டத்துக்கு முன்னாடி நான் நின்னதே இல்ல. ஆட்கள் வேற வர ஆரம்பிச்சுட்டாங்க. கூட்டமா வேற இருக்கும். எப்படி போய் நாங்க போய் நிக்க போறோம்னு தெரியலடி, பயமா இருக்குடி. இங்க பாருடி, நீ யாரையும் பார்க்காத, நேரா போ. எல்லாரையும் பார்த்து கும்பிட்டு அப்படியே உட்காந்துக்கோ. மற்ற சடங்கு எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. நீ ஏஞ்சி போக சொல்லுமா, நீ ஏஞ்சி வந்தா போதும். அவ்வளவுதாண்டி. நீ யாரையும் பார்க்காத, பார்த்தாதான் உனக்கு பயமா இருக்கும். நீ பாட்டுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு அப்படியே வந்துரு. அவ்வளவுதான், சிம்பிள். அதுக்கு தாண்டி நான் சொல்றேன், நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன். நீ முதல்ல குடி, எல்லாம் சரியாயிடும். ஆமாண்டி சத்யா, ஜூஸ் குடி, சரியாயிடும். சரிடி. சத்யா. அர்ஜுன், அர்ஜுன், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எதுக்கு பயப்படுற? இந்த நாளுக்காக தானே நம்ம காத்துக்கிட்டு இருந்தோம். பின்ன என்ன? நல்லா கேளு அர்ஜுன். இந்த மண்டபத்துக்கு வந்ததுலேருந்து இவ புலம்பிக்கிட்டே இருக்கா, பயமா இருக்கு பயமா இருக்குன்னு. நானும் அவகிட்ட சொன்னேன் அர்ஜுனை கூப்பிடவான்னு. ஐயோ வேண்டான்னு அதுக்கு மேல பயப்படுறா. நீ ஏன் அவளை பேசி சமாளி, நான் வெயிட் பண்றேன். இரு. என்ன ஆச்சு? ஏன் பயப்படுற? இவ்வளோ நாள் நல்லா தானே இருந்த, என்ன ஆச்சு இன்னைக்கு? தெரியல அர்ஜுன், கூட்டத்தை பார்த்தா பயமா இருக்கு. நான் வேணா பயத்தை போக்கவா? என்ன இந்த பிள்ளையோல இங்க விட்டுட்டு போனா யாரையும் காணோம், மாப்பிள்ளை தம்பி மட்டும் நிக்கிறாவ. தம்பி. அத்தை சொல்லுங்க. என்ன தம்பி நீங்க மட்டும் நிக்கிறிய? இங்க பிள்ளைங்க நின்றுட்டு இருந்தாங்களே காணோம். தெரியல அத்தை. தம்பி சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஆட்கள் வர்ற நேரம் நீங்க இங்க நிக்க வேண்டாம். கல்யாணத்துக்கு முன்னமே பொண்ணு மாப்பிள்ளை இப்படி நிக்கிறது சரி கிடையாது தம்பி. நான் சொன்னேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல அத்தை, நான் கிளம்புறேன். தைரியமா இரு, நான் பாத்துக்கிறேன். சத்யா, மேடைக்கு அழைச்சிட்டு வர மாப்பிள்ளையோட அக்கா வருவாவ, அது வரைக்கும் இங்கே இரு.
நான் சரண்யாவை தேடி இங்கே விட்டுட்டு போகிறேன். அவளை இங்கேயே இருக்க சொல்லி எட்ட போக சொல்லக்கூடாது. ஆ சரிம்மா. ஏய் இங்க பாரு, எதுக்கும் பயப்படாத. இதே மாதிரியே முகத்தை சிரிச்ச மாதிரி வச்சுக்கிட்டே நில்லு. ஆ சரி அர்ஜுன். உன் பக்கத்திலே தான் நிற்பேன், எங்கேயும் போக மாட்டேன். பயப்படாத. ஆ சரி அர்ஜுன். சரி. சத்யா, அர்ஜுன், அக்கா வாங்க. அதினா வாங்கண்ணா. வர அர்ஜுன். இந்த 2 பேரோட ஜோடி பொறுத்து சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ்க்கா. மேடம் இப்படி நேரா பாருங்க. சரி சரி அர்ஜுன், எங்க வீட்டு பொண்ணை பத்திரமா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன தியா? ஓ சாரி ஹன்னி. அர்ஜுன் கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ ஆதி அண்ணா. ஓகே அர்ஜுன், நாங்கள் கீழே வெயிட் பண்ணுறோம். சரி ஆதி அண்ணா. தியா போலாமா? போலாங்க. ம். அர்ஜுன் குடிக்க ஏதாவது ஜூஸ் வேணுமா? சத்யா உனக்கு ஜூஸ் ஏதாவது வேணுமா? இல்ல வேண்டாம். ஜூஸ் வேணுமான்னு கேட்டால் கூட இவகிட்ட பர்மிஷன் கேட்டு தான் கேட்பான் போல. எனக்கு கல்யாணமே முடியல, அதுக்குள்ளே இவன் பின்னாடியே சுற்றுறான். கல்யாணம் ஆச்சுன்னா நம்மளை கண்டுவானா என்னன்னே தெரில. ஏற்கனவே நம்மளை சும்மா கூட கண்டுக்க மாட்டான். இதில் இப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா என்ன ஒப்பு? இல்லை மீனா வேண்டாம். சரி சரி